நாடு முழுவதும் 3 மொழி பயிலும் போது தமிழ்நாடு இருமொழியிலேயே தேங்கிவிடும் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு என மாற்றிவிட்டு தனித்தீவாக இருந்துவிடலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மூன்றாவது மொழி ஒரு மொழி படிங்க, பிடிச்ச மொழியை படிங்க. நீங்க படிக்கலைன்னா இந்தியா ஃபுல்லா படிப்பாங்க. அப்ப தமிழ்நாடு நாம மட்டும் 2 மொழி படிச்சுக்கிட்டு படிக்காம இருப்போம். 20 ஆண்டுகள் கழிச்சு நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நாம மட்டும் தனித்தீவாக தமிழகத்தை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கேயே இருந்துக்கலாமா? அப்புறம் யாரோ ஒருத்தர் வர்றாங்க, அப்புறம் விஜய் கட்சி சார்பாக வந்தவர் 543 எம்பின்னு அவருக்கு தெரியல, அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்றாரு. அப்புறம் பத்திரிகையாளர் நம்பர் நீங்க சொல்றீங்க அண்ணே அது 500 சில்லறை இல்லைண்ணே, அது 543 சொன்னோடனே அந்த விஜய் கட்சி சார்பாக வந்தவர் அப்புறம் 543 இன்னொரு தலைவர் வந்து 453 பேசியே முடிச்சிட்டார் 5 நிமிஷம். அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்களாம் கூப்பிட்டானே அது 453 இல்லைண்ணே 543. நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சில தலைவர்களுக்கு இந்தியாவில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல. சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது எதை காட்டுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கோழைத்தனத்தை, பயத்தை காட்டுது. நாங்கள் சொன்னபடி 1 கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம். அந்த 1 கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட, அட்ரஸோட, பேரோட இருக்கும். சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட கொடுக்கத்தான் போகிறோம்.